வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 28ஆம் தேதி 7வது மாதம் 2024. நடைபெறக்கூடிய ட்ரா பார்த்திங்கன்னா அட்சய ட்ரா நடைபெறுது. 662வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் நமக்கு போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் அடுத்து எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வர்றேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 வந்திருக்கு. 7க்கு 4 வரணும், இல்லாட்டி 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்திருக்கு. 1க்கு 6ன்னு வரணும், இல்லாட்டி 4ன்னு வரணும். சரிங்களா, பி போர்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, இல்லாட்டி சி போர்டில் நமக்கு 8 வர்ற மாதிரி ஒரு கணக்கில் தெரியுது. சரிங்களா, சி போர்டு விளையாடுற நம்பர்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 1ஐயும் 8ஐயும் கொண்டு வந்திருக்கோம். பி போர்டில் 6ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 4ஐயும் 9ஐயும் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்மளுடைய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கணக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும்தான். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் என்னென்ன நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 4 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பர் ஏ போர்டு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது நமக்கு சி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கலப்பு நம்பர்ஸு இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணி பார்க்கையில் எனக்கான ஆல் போர்டு நம்பர் இன்றைக்கி நமக்கு 4 வரணும், இல்லாட்டி 9 வரணும். சரிங்களா, ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் 4ஐயும் 9ஐயும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா 4 9ங்கிறது தான் நம்மளுடைய கணக்கில் வருது. சரிங்களா, 100% நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு விளையாடக்கூடிய நம்பர்கள் 4ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. இந்த 2 நம்பரையும் மேட்ச் பண்ணி பாக்ஸு நம்பரில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் பாக்ஸில்
பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 498 சரிங்களா. இது ஒரு பாட்ஸு. 549 இது ஒரு பாட்ஸ். இந்த 2 நம்பரையுமே பாட்ஸில் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா 498 549 மேட்ச் பண்ணி வைக்கலாம். இந்த 2 நம்பருமே வர்றதுக்கு பாட்ஸில் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நம்ம நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இங்கே நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். சரிங்களா. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பாட்ஸ்லேயும் ஆல் போர்டும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம போன வருஷம் நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு பார்க்கையில் 260ன்னு வந்திருக்கு. 260ன்னு வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் 941 427 248 287 மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கெஸ்ஸிங் உங்களுக்கே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அட்சயா டிராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு கொடுக்க கிடையாது, கம்மியான நம்பர்ஸாக நான் கொடுக்குறேன். 418 ஏ போர்டில் 6 வந்துச்சுன்னா 648ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா. 697ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 094ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதிகமான நம்பர்ஸ் நான் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம மொத்தமே ஒரு 8 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் இந்த 8 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சரிங்களா. இதை கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நான் கொடுக்குறேன். சரிங்களா. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 48 49 61 47 94 97 மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸாக நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸு தான். சரிங்களா. அதே மாதிரி இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்க விரும்பலை. நல்லா கவனிங்க. அதிகமான நம்பர்ஸ் நம்ம கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். சரிங்களா.
உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இதை கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். தொண்ணூற்றி 48 41 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 96 48 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 24 61 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 29 27 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு நம்ம பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல, 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கான ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் இப்போ வந்து நம்ம கெஸ்ஸிங் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்த ரிசல்ட்டு வந்து 716 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம 416ன்னு எடுத்திருந்தோம். அதில் பிசி பாஸ் ஆயிருந்துச்சு. சி போர்டில் 6ங்கிறது எடுத்திருந்தோம். சி போர்டும் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிருந்துச்சு. இதே 416 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நமக்கு நேற்றே கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. நேற்று மிஸ் ஆகிருந்தாலும் நமக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.